பீகாரில் மர்மமான முறையில் உயிரிழந்த நீட் மாணவியின் குடும்பத்தினரை துன்புறுத்தும் நடவடிக்கையில் பாஜக என்டிஏ கூட்டணி ஈடுபடுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பாட்னாவில் நீட் மாணவியின் மர்ம மரணமும் அதைத் தொடர்ந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் இந்த அமைப்பின் ஆழமான சீரழிவை மீண்டும் ஒருமுறை அம்பலப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நியாயமான விசாரணை மற்றும் நீதியை கோரியபோது அதே பழைய பாஜக என்டிஏ மாடல் தாமாக முன்னுக்கு வந்து வழக்கை திசை திருப்புவது, குடும்பத்தினரை துன்புறுத்துவது மற்றும் குற்றவாளிகளுக்கு அதிகாரத்தின் பாதுகாப்பை வழங்குவது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மாணவியின் நீதிக்கான குரலாக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பப்பு யாதவையும் கைது செய்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை எனவும் விமர்சித்துள்ளார். இந்த சம்பவம் பயங்கரமான சதி மற்றும் ஆபத்தான போக்கினை சுட்டிக்காட்டுவதாக தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, இங்கே இன்னும் பல மகள்கள் வேட்டையாடப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளார். இது அரசியல் அல்ல, நீதிக்கான கேள்வி என்றும், பீகாரின் மகளின் கௌரவம் மற்றும் பாதுகாப்பு குறித்த கேள்வி என்றும் பதிவிட்டுள்ளார்.